கூப்படை இழந்தே பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் ஏனோ செண்டி போட வைக்கணும் சும்மா அப்படியே கொடுத்தா மைக்கு ஒட்டி செண்டி போடணும். இவருங்க மேடையில் சத்திய ஹரிச்சந்திரனாக வேடம் தாங்கி இருக்கின்ற அருமை மாமா சிவனாண்டி அவர்களுக்கு பூமாலை சுட்டு
மாணிக்கம்மா மாணிக்கம் நன்றி சொல்லுங்க. ஏ கருணாகரா, காசி விஸ்வநாதா, காருண்ய மூர்த்தியே, 6,66,000 மகுடவர்த்தனரும் 3,32,000 பட்டவர்த்தனரும் அதிரதர் சமரதர் மகாரதர் அர்த்ததர் என்று சொல்லப்பட்ட சதிர்வதப்படலும் சூழ்ந்திருக்க, மதிமிக்க மந்திரிமார்கள் புடை சூழ்ந்திருக்க, நான் அயோத்தியாபுரியில் நீதி வலுவாத அரியாசனத்தில் அரசாட்சி செய்து வருகையில் கொஞ்சம் ஒத்தி காதியின் மைந்தரும் முனிவருமான விஸ்வாமித்திர மகர்ஷி தோன்றினார். நான் உடனே எழுந்து வணங்கி, சுவாமி வாருங்கள், அடியேனை ஒரு பொருட்டாக நாடி வந்த காரணம் யாது என்று அதற்கு அன்னவர் என்ன தெரிவித்தார். ஹரிச்சந்திரா, நான் உலக சேமான் நன்மைக்காக நாராயணா யாக ஒன்று வளர்க்கப் போகிறேன். ஆகையால் அதற்கு உன்னிடம் திரவியம் வேண்டும் என்று கேட்டார். ஐயனே, தாங்கள் நடத்தவிருக்கும் யாகத்திற்கு எவ்வளவு திரவியம் வேண்டும் என்று கேட்க அதற்கு முனிவர், ஹரிச்சந்திரா, மற்ற பாறையின் மீது மதம் கொண்ட யானை அதன் மீது வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து வேண்டும் என்று கேட்டார். நான், சுவாமி கணநாதா, இதோ தருகிறேன், அள்ளி செல்லுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, நானோ காட்டில் வாழ்வன், திருடர்கள் பயம் உண்டு. ஆகையால் இப்பொருள் உன்னிடமே இருக்கட்டும். நான் யாகத்துக்கு மூத்த கால் வைத்துவிட்டு என்றார். சுவாமி, ஏழை வாவலர் குரு இவர்களுக்கு கொடுத்த தானமாக கொடுத்த பொருள் இருப்பது நல்லதல்ல. எனக்கோ எனது குடிமக்களுக்கோ ஒரு இடையூறு ஏற்படும் போது அந்த பொருளை எடுத்து செலவு செய்ய நேரம். ஆகையால் தாங்கள் எடுத்து செல்வது நல்லது என்றேன். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார். ஹரிச்சந்திரா, உனது கனையாளி முத்திரையையும் எனது உத்ராஜ முத்திரையும் வைத்து விட்டால் நீ அந்த பொருளை பார்க்கும் பொழுது உனக்கு முனிவர் பொருள் வந்துவிடும் என்று சொன்னார். அப்படியே ராமலட்சுமணா என்ற களஞ்சியத்தில் இட்டு சென்றார். முனிவர் சென்ற சில தினங்களில் எனது அருமை குடிகள் ஓடோடி பயிர்களை எல்லாம் கொடிய விலங்கினங்கள் அதம் செய்கின்றது என்று ஓலமிட்டார்கள். உடனே கொற்றவருக்கு ஒரு குறை என்றால், குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் கொற்றவனைத்தான் சார் என்பதற்கு உடனே சென்று வேட்டைகளாடி விலங்கினங்களை கொன்று குவித்தேன். வேட்டையாடிய களைப்பில் எனது தாராவதி சந்திரமதி மடியில் சிரம் வைத்து சயனித்திருக்கும் போது அடாத சொற்பனங்களை கண்டு திடுக்கிட்டு என்ன கால பின்னாடி என்ன கால கஷ்டமோ யாமையே பராபரம். யாமரியன் பராபரமே என்று கண்டுபிடித்து பார்க்கும் பொழுது இரு பான மாதர்கள் வந்தார்கள். மாதர்கள் தாங்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு மாதர்கள் என்ன தெரிவித்தார்கள். எங்களுக்கு நாட்டியமும் சங்கீதமும் நன்றாக தெரியும். ஆகையால் சமூகம் காட்டி பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் என்ன தெரிவித்தேன். ஆடுங்கள், பாடுங்கள், நடியுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தேன். ஆடினார்கள், பாடினார்கள், நடித்தார்கள், படித்தார்கள். நான் கண்ணுற்று வியந்து அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுக்க பெற்றுக்கொள்ள மறுத்து எனது பூச்சக்கர குடையாவது இல்லை வெற்றி மாலையாவது இல்லை எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அதற்கு நான் எவ்வளவோ சொல்லியும் வாதாடி அவர்கள் கேட்கவில்லை. அடித்து துரத்தும்படி கட்டளையிட்டேன். மாதர்கள் சென்ற சிறிது நேரத்தில் கௌசிகர் முனிவர் ஓடோடி வந்து நான் அணிந்திருந்த மணிமுடியை காலால் எட்டி உதைத்து தள்ளியானது கீழே உருண்டோட, ஐயனே கணநாதா, நவரத்தினங்கள் அழுத்தி உங்கள் செம்பாதம் போன்ற பஞ்சு பாதங்கள் நோகமே என்று சொன்னேன். அதற்கு அடே, நீ இந்த இரு மாதர்களை மறந்தால்தான் என் கோபம் தீரும். விலங்கினங்களை கொன்று குவித்தது குற்றம். மாதர்களை மறந்தால்தான் எனது குறை தீரும். கண்ணை வேண்டினும் ஈகுவேன் கார்க்கின்ற
இந்த காக்கின்ற பூமியை கேட்டாலும் தருவேன். பிற மாதிரிகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் சுவாமி. அடே ஹரிச்சந்திரா, உன் நாடு நகர அரசு செல்வம் அத்தனையும் தாரை பார்த்து கொடுக்கிறார். உடனே எனது தாராவதி சந்திரமதியை கண்டியில் ஜலங்கண்டு வர சொல்லி தெற்கே காசி வாரணாசியை நீக்கி, ஏமகுடமாகிய தெற்கே காசி வாரணாசியை நீக்கி நாடு நகர அரசு செல்வம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்து புறப்பட்டேன். அடே ஹரிச்சந்திரா, நில். உன்னிடம் தானமாக கொடுத்த பொருள் எங்கே என்று கேட்டார். சுவாமி, அதோ களஞ்சியத்தில் இருக்கிறது என்றேன். நீ தாரை வார்க்கும் பொழுது அந்த பொருளை நீக்காமல் தாரை வார்த்ததனால் அதுவும் சேர்ந்திருக்கிறது. ஆகையால் நீ அந்த பொருளை தனியாக கொடு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு என்றார். இல்லை என்று சொல்லிவிட்டார். சுவாமி, தாங்களை போன்ற முனிவர்களுக்கு தானமாக கொடுத்த பொருளை இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்றேன். ஒரு தவணை கொடுங்கள் என்றேன். 48 நாள் தவணை கொடுத்தார். ஒரு காய் விஷத்தை அணிந்து கொள், காலில் ஒட்டிய தூசியை தட்டிச்சல். அந்த பொண்ணை வாங்குவதற்காக நட்சத்திரகரை அனுப்பி வைத்தார். நாங்கள் காசியை நோக்கி நடந்தோம். ஆனால் நட்சத்திரகரோ வழியில் செய்த இம்சைகள் தாங்க முடியாதவை. கோட்டிலே நிறுத்தினார். ரத்தம் சொட்ட அடித்தார். சுவாமி, எங்களை என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள், அந்த பிஞ்சு பாலகனை விட்டு விடுங்கள் என்றேன். ஆனால் அவர் செய்த கொடுமையோ சகிக்க முடியவில்லை. இறுதியில் காசி வந்தடைந்தோம். கங்கையில் நீராடினோம். காசி விஸ்வநாதை அன்னை விசாலாட்சி அம்மனை வணங்கி காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, அதை கண்பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, பேசிடும் உனை போல் தெய்வம் உண்டோ? பேசிடும் உனை போல் தெய்வம் உண்டோ? பேரில் உயர்ந்தீரா. பேசிடும் உனை போல் தெய்வமுண்டோ? பேரருள் புரிந்து நின் குறை தீராய். காசியில் வாழும் கருணை கடலே, தஞ்சமென்றே உன்னை நம்பி வந்தேன். தஞ்சமின்றே உனை நம்பி வந்தேனே. நெஞ்சம் புண்ணாய் இலை குலைந்தேன். சஞ்சலத்தே சத்தியம் இலை வேற அஞ்சே என பயம் அருந்தருவாயே. காசியில் வாழும் கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, காசி விஸ்வநாதன் அன்னை விசாலாட்சியையும் அன்னையும் வணங்கிவிட்டு கண்கலங்கி நின்ற என்னை பார்த்து, எனது மனைவி, சுவாமி, நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த காசி மனகரத்தில் என்னை யாரிடமாவது விலைக்கு பெற்று முனிவரின் கடனை தீருங்கள் என்று சொல்ல, நான் மனமுடைந்து என் பத்தினியை ஒரு கரத்திலும் என் பாலகனை ஒரு கரத்திலும் கையில் பிடித்துக் கொண்டு விலையோ விலை என கூறி கலைமகள் முகத்தினாலே மனைவியை கரம் பிடித்து புல்லதனை சிரசில் வைத்து பொற்கொடியாலை விட்ட என் தலைவிதி பயனோ தாரணி இழந்து போச்சே. விலைமதியாத பொன்னை விற்கிறேன் வாங்க வாரா.
வரம் கொடுக்க தரகர் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு, ஹரிச்சந்திரா, நான் உன்னுடன் காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் நடந்து கஷ்டப்பட்டேன். எனக்கு தரகு சம்பளம் 16,000 பொன் கொடுத்தால்தான் முனிவரிடம் பொண்ணை கொண்டு சேர்ப்பேன், இல்லையேல் பொண்ணை சேர்க்க மாட்டேன் என்றார். நான் ஒரு வழியும் தெரியாது, நேர்தரகுக்காக வேணா விலையாகி சரகு கூலி 16,000 பெற்று என் எஜமான் வீட்டை அடைந்தேன். மாமிச காவடி சுமந்தேன். கன்றை அறுக்க சொன்னார். கன்றை அறுக்க தெரியாது. கத்தியானது எனது கரத்தில் பட்டு ஓட பார்த்த எனது எஜமான் ஓடோடி வந்து காலால் உதைத்து கப்பால் அடித்து, அடே அடிமை, இனிமேல் இந்த வேலை செய்ய இயலாது. காசியிலே எனக்கு சொந்த மயானம் ஒன்று இருக்கிறது, அதற்கு சென்று நீ காவல் செய். வரும் பிரேதம் ஒன்றுக்கு கால்பணமுளத்திலிருந்து வாய்க்கரிசி வாங்கிக்கொள். வாய்க்கரிசியை நீ உணவுக்காக வைத்துக்கொண்டு மற்ற 2 பொருளையும் வீரசோழனும் கொடுத்து என்னிடம் வந்து சேரும்படி செய் என்றார். அள்ளி கொடுக்கும் அரிசியை உனது ஆகாரத்துக்காக வைத்துக்கொள் என்றார். சுவாமி, நான் அரமனையிலே அரிசி போய் அன்னம் உண்டனால் இந்த வாய்க்கரிசியை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இரவு பகல் தூங்காதே, இறுதி கட்டளை. நான் என்ன செய்வேன்? போகின்றேன். நான் போகிறேன் மயான காவல். போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. வாயில் உயர் வீரமாக பரிதி போலவே. பாரியும் வீரமாக பரிதி போலவே. போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. தெரியவில்லை. அதோ ஒரு வெளிச்சம் தென்படுகிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறேன். நான் போகின்றேன். மயான காவல் புரிந்திடவே. நான் போகின்றேன். மயான காவல் புரிந்திடவே நான் போகின்றேன்.
இதுதானோ சுடலையோ, இதுதானா சுடலையோ, இதுதானா சுடலை, சுடலை சபத்தின் மண்டையிலே அடிக்கும், சப்பமோ இடி இடிக்கும், சபத்தின் மண்டையிலே அடிக்கும், சப்பமோ இடி இடிக்கும். இதுதானோ சுடலை. சாபாஷ். கண்ணு கட்டிய தூரம் காஷ்டபூமி, விண்ணை இளவிய புகை மண்டலம், எங்கும் இருள் சூழ்ந்த நேரம், இடையிடையே புலங்கள் வேக வெளிச்சம், நாய் நரி பேய்கள் கூக்குரல். ஏ மனிதா, நீ இறப்பதற்கு முன் கோட்டையிலே பிறந்தாலும் கோபுரத்தில் வாழ்ந்தாலும் கோடிச்சம்பன் இருந்தாலும் கூட வருமா, கூட வருமா. கோட்டையிலே பிறந்தாலும் கோடி பணம் இருந்தாலும் கூட்டி விட்டு போகும்போது கூட வருமா. கோட்டையிலே பிறந்தாலும் கோடி பொன் இருந்தாலும் ஆட்டம் முடிந்த மேடையிலே, பொன் ஆட்டம் முடிந்த மேடையிலே, ஆட்டம் முடிந்த மேடையிலே பொன் ஆட்டம் முடிந்த மேடையிலே வெகு கணக்கூட்டம் பூமி அரசியலுக்கு நிலை குலைத்து உயிரிழந்து உடலை விட்டு தவத்துடும் பாட்டை நான் பாடவா, பட்ட பாட்டை நான் பாடவா. போதினிலே சொந்த கூட்டை இழந்த போதினிலே அந்த கூட்டை இழந்த போரினிலே இல்லை புது வீடா, இல்லை புது வீடா. நீ சட்டியோடு சதை கொண்டு மேலத்துடன் கட்டி வைத்த புது கட்டையே பாட்டை நான் பாடவா, பட்ட பாட்டை நான் பாடவா. ஆட்டை நான் பாடவா. சுட்டவன பிணத்தொடர்க்க தொலைந்து வந்தெறிந்த கொல்லி கட்டையும் பாடை சேர்த்து களிகளும் எடுத்து கூட்டி இதுதானா உன்னை பணிந்ததன் பயன்? என்னை பார், என் கோலத்தை பார். என் அவைய குரல் உனக்கு கேட்கவில்லையா? கண்ணீரை கடலாக பெருக்கி கதரும் ஒரு தொண்டனை கடை கண்ணாலே பார்க்க மாட்டாயா? என் கவலைகளை தீர்க்க மாட்டாயா? ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும்
மயானம் 70 காதம் சுற்றளவு, காசிக்கு ஏற்பட்ட மயானம் 70 சுற்றளவு, அதிலும் அந்தணர்கள் சவம் சுட ஏற்பட்ட மயானம் தெற்கிலே 20 காதம், சத்திரியர் சவம் சுட ஏற்பட்ட மயானம் ஈசானியத்திலே 15 காதம், வைசியர் சவம் சுட ஏற்பட்ட மயானம் வடமேற்கிலே 10 காதம், சூத்திரர் சவம் சுட ஏற்பட்ட மயானம் கீழ்த்திசையிலே 25 காதம், வேதியர் சவத்தை வேப்பங்கவையாலும், சத்திரிய சவத்தை தங்க கவையாலும், வைசியர் சவத்தை சந்தன கவையாலும், மற்றொரு பிணங்களை கருவேலங்கைய கவையாலும் தகனம் செய். பஞ்சமர் நீங்க மற்றவரிடம் கால்பணமத்தினுடைய வாய்க்கரிசி வாங்கிக்கொள். பஞ்சமரிடம் வாய்க்கரிசி நீங்க மற்ற சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள் என்றார். தொண்டர்களின் துயர்துடைக்க தொண்டு செய்யும் தொய்யனே, பொன்னாடை தரித்து பூச்சக்கரை குடலில் அரசு வந்த எனக்கு ஏன் இந்த நிலையப்பா, எனக்கு ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை, விஸ்வநாதா, இவ்விடத்தை உண்ட விமலதேவா, வேதங்கள் இசைவாட, நீதி நடமாட, வேந்தர்கள் படை சூழ்ந்திருக்க, நான் அயோத்தியாபுரியில் அரசு அமைச்சர்கள் நடுவில் உன்னையே பூசித்துக் கொண்டிருக்க, இந்த ஹரிச்சந்திரனுக்கா இந்த அவதி, சவசிகளை போற்றி தர்மத்தை நிலைநாட்டி சந்தாரமின்றி மற்றாரை தாயென கருதும் இந்த சன்மார்க்கத்தை இந்த சரி உயிரினும் பெரிதாய் உண்மையை கடைபிடித்த இந்த உத்தமனுக்கா இந்த உருமாற்றம். நீ பிறப்பது இறப்பதற்கென்று இருப்பதற்கல்ல, அவ்விடத்தை என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பிறந்ததும் மண்மே இந்த சண்டாளன் பிறந்ததும் இந்த பாபி பிறந்ததும் மண்மேல் 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 பிறந்ததும் இந்த மண்மேல்
சண்டாளன் பிறந்ததும் மண்மே நான் பிறந்ததும் மண்மே இந்த சண்டாளன் மண்மேல் 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 மண்மே இறப்பதற்கென்றே வேகிடும் இந்த நன்னாள் துறந்தார் நச்சுகம் இழந்து துக்கத்திற்கிலேனும் சொல்லும் கண்டேன் 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 பிறந்ததும் இந்த மண்மே இந்த சண்டாளன் பிறந்ததும் இந்த மண்மே இந்த சண்டாளன் பிறந்ததும் இந்த மண்மே இறப்பதற்கென்றே பேசிடும் கரங்களை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவுடன் மனது கொண்டேன் வரந்தந்து உன்னடி கீழாயிருத்தி என்னை வாழ்விப்பாய் ஐயனே 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 ஆம், ஆம், யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் சொல்லுவார்? இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் காதலிலேதல் பத்தினியை பிரிந்து பாட்டனிலே தன் பத்தினியை பிரிந்து பெற்ற பாலனையும் மறந்து பரிதவிக்கும் நிலையை யார் சொல்லுவார்? சொல்லுவார் இனியே உனக்கொரு முடிவில்லையா? இனியே உனக்கொரு முடிவில்லையா? விலைக்கு மேல் ஒரு அளவில்லையா? செறி ஏதும் இல்லாமல் பெண்கோலை இழந்தேன். மதி ஏதும் இல்லாமல் சுடுகோலை அடைத்தேன். யார் போய் சொல்லுவார் இந்த வேலை வருந்தும் வேலை அரணிடம் யார் அது மாலை கட்டுங்க மாலை கட்டு கையை மட்டும் கையை மட்டும் திருமருவம் சிவனடியை அனுதினம் மறவாத சேவித்திருந்த என் கை தேசுமையான மதில் செங்கோல் பிடித்திருந்த என் கை ஆதித்த மகனாய் ஆச்சாரியாரிடம் அடிபடி வணிந்திருந்த என் கை
தன்மை மிகும் சந்திரமதி சமயனையும் தாவியே அணைத்திருந்த என் கை வில்வகும் வச்சிந்தகை பிணைக்கிலார் இருந்தகை பிணமெறியும் சுடலை வந்து பிணம் சுட வைத்தாயே. இது என்ன என் வாழ்க்கை அப்பா. தர்மமா தர்மமா ஜெகதீசாய மேல் வர்மமா அங்கமரணம் ஆந்திரம் யானை யவன ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கர்நாடம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஷம் கிராடம் குரு குருவிந்தம் கூர்ஜரம் கேஹேயம் கேரளம் கொங்குணம் கொல்லம் கோஷலம் சகம் சவீரம் சாலவம் சிங்களம் சிந்திசீனம் சூரசேனம் சோளம் சோழகம் திராவிடம் செங்கன நடன நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் புலிங்கம் போடம் மகதம் அச்சம் மராடம் விதர்வம் கடாரம் அயோத்தியாபுரி என்று சொல்லப்பட்ட நாட்டை நான் ஆண்டது போ நாட்டை நான் ஆண்டது போ நாட்டை நீ ஆள வைத்தாய் தெய்வமே. பொன்மயமான சிலைகளுடைய வண்டினங்களானவை விதித்ததினால் மெல்லியதான அரும்புகளின் இதழ்கள் கிழிந்து அவைகளின் மேல் இருந்து வடிகின்றதேனும் பலாமரம் கனிந்து பழங்கள் வடிகின்றதேனும் பெருக்கெடுத்து கலனிகளில் பாய்வதினால் சென்னல் பயிர்களானவை ஆகாயத்தை நோக்கி அளவிட நீது வலுவாது கோஷலை நாட்டை நாட்டை நான் ஆண்டதும் போல் சுடுகாட்டை நீ ஆள வைத்தாய் தெய்வமே. இது தர்மமா தர்மமா இது தர்மமா. கையில் மான்மழுவேந்து கரிவுரித்த கைலை வாசா நான் என் சபா மண்டபத்தில் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் வைட வைகுடியம் மிருதங்கம் வீணை வேணு குடம்பலா உண்ணக்கோள் நாதசரம் என்று சொல்லப்பட்ட வாத்தியங்கள் என் காலில் கேட்ட சங்கீதம் கேட்டதும் போ சங்கீதம் கேட்டதும் போ சங்கீதம் கேட்க வைத்தாய் தெய்வமே. கைலைவாளரனே கங்காதரனே ராசதக்கனின் அருந்தவ புதல்களான அஜிவனி பரணி கிருத்தியை ரோகிணி மிருகசீரிடம் திருவாரே புனர்பூஷம் பூஷம் ஆயிய மகம்பூரம் உத்திரமிஷ்டன் சித்திரை சுவாதி விசாக மனிஷம் கேட்டை மூலம் புரட உத்திராணம் சதயம் புரட்டாதி உத்திரராதி ரேவதி என்று சொல்லப்பட்ட அருமை நட்சத்திரங்களை 27 நட்சத்திரங்களை தனது அருந்தவ புதல்களாக பெற்றெடுத்தான். ஈசா இது தர்மமா ஜெகதீசாய மேல் வர்மமா வர்மமா. எனது அருந்தவ புதல்களுக்கு மணமகன் சந்திரனை அழைத்து அவனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினான். உடனே தடுத்து பேச முடியாத சந்திரனானவன் உடனே அந்த 27 பேர்களையும் மனம் முடித்து அந்த 27 பெண்களிலும் 4வது பெண்ணான ரோகிணியிடம் அழகில் இன்பமுற்று வாழ்ந்திருக்கையில் மற்ற 26 பெண்களும் மனமுடைந்து தனது தந்தையாகிய தக்கனிடம் சென்று முறையிட்டார்கள். உடனே தக்கனானவன் சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, என் புத்திரிகளை பாரபட்சம் இல்லாது நடந்தமையால் உனது சோரச கலைகளை எல்லாம் இழந்து ஈனமாக போகத் தொடர்வது என்று சாபமிட்டார். ஈசா இது தர்மமா சர்வேசாய மேல் வர்மமா வர்மமா. உடனே சந்திரனானவன் அழகு குங்கி ஒளி மங்கி உருவமற்றிருப்பதை கண்ட தனது பத்தினிமார்கள் 27 பேரும் தனது தந்தையாகிய தக்கனிடம் சென்று சாப விமர்சனம் வேண்டி அழுது புலம்பி முறையிட்டார்கள்.
உடனே தக்கனானவன் ஒரு மாதத்திலே 15 நாட்கள் மற்றும் தேய்ந்தும் 15 நாட்கள் வளர்ந்தும் ஒரு நாள் மற்றும் பூரண வடிவத்தோடு சிலக்க கடவா என்று சாபமிட்டு சென்றார். சாபமிட்டு சென்றார். உடனே சந்திரனானவன் தனது பத்தினிகளை அழைத்து கொண்டு இல்லற வந்து இல்வாழ்வு நடத்தி வருகையில் பூமண்டலத்திலே வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அளவ வெப்பம் சகிக்க முடியாத சந்திரனானவன் கௌதமர் தடாகம் தண்டு நீராடினான். உடனே கௌதமரானவர் தடாகத்தை வந்து பார்க்கும் பொழுது அந்த தடாகத்திலே உதிர்ந்த ரோமங்களும் கரிந்த புஷ்பங்களும் மஞ்சள் நிறமாக இருப்பதைக் கண்டு கடுங்கோபம் கொண்டு இனிமேல் இந்த தடாகத்தில் நீராடும் ஆடவர்களாக இருந்தால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆடவர்களாகவும் போக கடவுள் என்று சாபமிட்டு சென்றார். ஈசா இது தர்மமா ஜெகதீசா என் மேல் வர்மமா வர்மமா. மறுநாள் காலையில் சந்திரனானவன் மனங்களை அழைத்துக் கொண்டு கரையில் நிறுத்திவிட்டு தான் ஒருவன் மட்டும் ஓடோடி நீராடுகையில் அழகிய சந்திரனான பெண் ரூபமானான். இதை அறிந்த தனது பத்தினிமார்கள் 27 பேரும் கரியாகிய மகாவிஷ்ணுவை துதிக்க மகாவிஷ்ணுவானவர் காட்சி தந்து அந்த அழகிய சந்திரனான பெண்ணை கண்டு காதல் கொண்டு மோகித்து இருவரும் இணைந்து கூடி இசைந்து கூடி அவ்விடத்திலேயே கருவுற்று ஒரு குழந்தை பிறக்க மறுபடியும் சந்திரனை தடாகத்தில் மூழ்கச் செய்து தனது சுய உருவம் பெற்று சாப விவரத்தின் சொல்லி அனுப்பிவிட்டு இவன் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் ஆகையால் அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு திருச்சங்கு சக்கரவர்த்தியானவன் வேட்டைக்கு வருவான், அவன் கையில் கொடுத்து அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு தக்கனானவன் மறைந்து விட்டான். வைத்த பேரையும் நான் இழந்தேன், பேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் மறந்தேன். ஈசா இது தர்மமா தர்மமா இது தர்மமா. திருச்சங்கு சக்கரவர்த்தி வாரி அணைத்து முத்தமிட்டு கண்ணீர் சிந்தி தான் அரண்மனை வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்த்தொரு நாளில் 64 கலைகளையும் கற்று முடித்து விட்டு நீதி வலுவாது கோசலை நாட்டை முடிசூட்டி திருச்சங்கு சக்கரவர்த்தியானவர் இயற்கை சொர்க்க பதவி அடைந்து விட்டார். ஈசா இது தர்மமா, ஈசா இது தர்மமா, ஜெகதீசா என் மேல் வர்மமா வர்மமா. சில நாள் கழித்து கண்ணமாவுரி அரசனான தக்கனானவன் மகள் சந்திரமதிக்கு சிவவரம் எண்ணி 56 தேசத்து ராஜாக்களையும் அழைத்து கொண்டு ரதமேறி அதில் நானும் மருதமுல்லை குறிஞ்சி என்று ஒரு பாலைவனத்தின் வழிகூடி செல்லுங்கால் அங்கு ஒரு அதிசயம் கண்டேன். அது காளியாதேவி சன்னதியை கண்டு ரதை விட்டிறங்கி அங்கு அது ஒரு அதிசயம் கண்டேன். அது என்னவென்றால் நற்சேரை விட்டிறங்கி நாயகிய தொழுது ரஞ்சின நிராசன் குச்சேரை நோக்குதலும் முடிவேந்தர் கண்ணி விழிமுனை கடாக்க கச்சேரும் கற்பறியும் கற்கனையும் கற்சிலையும் கண்ணின் முன்னே பச்சேரும் பொற்கனையும் பொலிந்தவளன்றோ இறைவா. இது என்ன காரணம் என்று காளியாதேவியிடம் கேட்க, அடே பாலகா, திரிபுர சங்கரன் சிவன் அருளிய இந்த தேரானது பிரம்மாவிடம் 60,000 வருடம் இருந்து வர்ணனிடம் 30,000 வருடம் இருந்து என் ஆலயம் கொண்டு வந்து நிறுத்தி கல்லாக சபித்து இது யார் கண்ணுக்கு பொன்மயமாக தோன்றப்படுகிறதோ அவர்களுக்கு இவைகளை அடைய செல்லுமாறு வேண்டினால், பாலகா, இவைகள் யாவும் உன் கண்ணுக்கு தோன்றுமையால் நீயே இவைகளை அடைந்து கண்ணமாவரி சென்று மதிலையின் பாவையை
மதியன் பாவையை மணந்து அயோத்தியாபுரியை அரசு புரிந்து வருங்காலத்தில் எனது தாராவதி சந்திரமதி எனக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் தேவர்கள் போற்ற தேவதாசன் என்றும் இவ்வுலகத்தார்கள் போற்ற லோகிதாசன் என்றும் பெயரிட்டழைத்த புத்திரனை இழந்தேன் பறிகொடுத்து நீயும் நீச புலையருக்கு அடிமையாகி மயானங்காக்கப் போகின்றாய் என்று அந்த காளிகா தேவியானவள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. ஐயா, உங்களது வரலாறை கேட்டவுடன் நாங்கள் அனைவரும் மோட்சம் அடைந்து விட்டோம். ஐயா, உங்கள் சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்று.
பேய்களா, ஐயா என் வரலாற்றை கேட்டீர்களா? உங்கள் வரலாறை கேட்டவுடன் உங்கள் சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் கீர்த்தி, சத்தியம் கீர்த்தி, சத்திய கீர்த்தி. நண்பா சத்திய கீர்த்தி, என் மனைவி மகனை வேண்டுமானால் காசி சென்று பார்த்து விடலாம். உன்னை நான் எங்கே காண்பேன், எப்போது காண்பேன்? மந்திரி சத்திய பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க. தண்ணியை கொடுங்க. சும்மா மைக்கை ஒட்டி. சரிப்பா, மேடை தானே, சண்டைக்கு வந்துடுவீங்க. இருக்க சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தெய்வம் ஓய்ந்தால் இது எங்கு போகும். சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். சிலை போலி சாய்ந்தால் கலை எங்கு போகும். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தெய்வம் ஓய்ந்தால் நிலை எங்கு போகும். குலமங்கை கூடும் கலை தாழலாமா, மலர் சூடு பெண்ணே மணவாளன் முன்னே. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும். மணமாலை கொண்ட மதுரை மீனாட்சி, மணமாலை கொண்ட மதுரை மீனாட்சி நடமாட வேண்டும் நான் தேடும் காட்சி. அளவேடும் கங்கை துணை ஒன்று கண்ணே, அலங்கார மங்கள் நிறம் காக்கும் உன்னை. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும். சுமை தாங்கி சாய்ந்தால்